சீர்காழி அருகே சூரக்காடு உப்பனாற்றில் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் ஓட்டுநர் நடத்துனர் உட்பட 8 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்கிட கேட்கலாம். கோவிந்தராஜ், வணக்கம். அந்த காயமடைந்தவர்களின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது? இந்த விபத்து தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் மேடம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியிலிருந்து நாகப்பட்டினத்தை நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. சீர்காழி அருகே சூரக்காட்டில் என்ற இடத்திற்கு சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அந்த பேருந்தானது அருகில் உள்ள வாய்க்காலில் கவிழ்ந்தது. இதுல ஓட்டுநர் நீதவசல் பகுதியை சேர்ந்த சுரேஷ் மற்றும் நடத்துனர் சிங்கராயர் மற்றும் பயணிகள் பாஸ்கர் உட்பட 8 பேர் இதுல காயமடைஞ்சாங்க. இதுல இருந்து அருகில் இருந்து உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் போன் செய்து அங்க இருந்த இருந்த மற்ற பயணிகள் மற்றும் இந்த காயமடைந்த ஓட்டுநர் நடத்துனர் மற்ற பயணிகள் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சேர்த்தாங்க. ஆனா இதை சொல்லக்கூடியவனால மிகப்பெரிய யாருக்கும் உயிரிழப்போ மிகப்பெரிய காயங்கள் இல்ல. நடத்துனருக்கும் ஓட்டுநருக்கும் காயம். இப்போதைக்கு அவங்களுடைய உடல்நிலை சரியாக உள்ளது மேடம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.